ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் அழகாக க்ரியேட் பண்ணி எப்படி வந்து அதோட ப்ராப்பராக ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து ரஃப்பாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ரூமோட ஹைட் அண்ட் வித்து அப்படின்னு எடுத்துட்டோன்னா 21 அடி. ஓகே, ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் வந்து ஹைட்டு வந்து நம்மளுக்கு 16 அடி இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தால், அதாவது லாஸ்ட் டைம் நான் க்ரியேட் பண்ண அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் விண்டோ இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விண்டோவுக்கு நான் வந்து பாக்ஸ் எடுத்து விண்டோ ஓப்பனிங் போட்டுக்கிறேன். இந்த விண்டோவோட ஹைட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா 8 அடி ஹைட் வந்து கொடுத்துக்கலாம். இதை நான் உள்ளே இழுத்துட்டேன்னா இதோட வந்து கரெக்டாக எவ்வளோ ஹைட்டுக்கு வரணும், ஒரு அடி ஹைட்டுக்கு வந்து மேலே இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த விண்டோவுக்கு வந்து மெயின் வால் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஜாமெண்ட்ரி காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோபூலியன் அப்படிங்கிறதுல வந்து இம்ப்ரிண்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பிக்கிங், இது ஒரு கிளிக்கு. இப்போது F4 வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சுங்களா. இப்போ இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டபிள் பாலி. இப்போது இந்த பாலி இந்த மாதிரி இன்டெப்த்தாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் விருப்பம் இருக்கிறவங்க ரெக்கார்டட் வீடியோஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் டிஃபால்ட்டாக இருக்கிற விண்டோவே எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஃபிக்ஸ்டு விண்டோ எடுத்துக்கலாம். ஸ்னாப் ஆன் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே அதுக்கப்புறம் மேலே விண்டோ பார்த்திங்கன்னா அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்களா. இப்போ விண்டோவோட ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் டெப்த்தை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். பேனல் கவுண்டிங் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு இவ்வளோ இருந்தால் போதும். கிளாஸோட வித்தையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சாம்பர்டு ப்ரொஃபைல் கொடுத்துடலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் கேர்வ்டு மாதிரி இருக்கும். இப்போ விண்டோ தனியாக கிளாஸ் தனியாக பிரிக்கணும். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டபிள் பாலிகானாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டில் டிட்டாச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு விண்டோ கிளாஸை வந்து தனியாக பிரித்தாச்சு. இப்போ பாருங்கள், விண்டோவோட கிளாஸ் தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. சரி, இப்போ உள்ளே வந்து அசட்ஸ் வைக்கணுமா? உள்ளே அசட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீட்டோட ஃப்ளோரையும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஃப்ளோருங்கிறது வந்து டிட்டாச் பண்ணாலே போதும், ஏன்னா ஃப்ளோருக்கு வந்து டைல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுப்போம். சீலிங்க்கு பார்த்திங்கன்னா சீலிங்கையும் நான் பிரித்து எடுத்துட்றேன். சீலிங்க்கு வந்து சீலிங் வேறு மெட்டீரியல் ஏதாச்சும் கொடுக்கும்போது அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கிளாஸ்க்கு, இந்த செகண்ட் மெட்டீரியல் வுட்டுக்கு, இந்த தேர்டு மெட்டீரியல் சுற்றி வால்க்கு, ஃபோர்த் மெட்டீரியல் சீலிங்கு, இந்த ஃபிஃப்த் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃப்ளோரு. இப்போ டோட்டலாக அப்ளை பண்ணியிருக்கணுங்களா, இதுதான் நம்மளோடது. சரி, இப்போ மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். கிளாஸ் மெட்டீரியல்னால் இது வந்து கிளாஸ்னு நீங்கள் போட்டுக்கலாங்களா, GLASS கிளாஸ் அப்படின்னு போடுங்க. டக்குன்னு ஏன்னா ஃப்ராக்சர் ஆஃப் டக்குன்னு முடிச்சுட்டு போகணும் அப்படின்னா டிஃப்யூஸ் கலர் விட்டுருக்கேன். ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா? கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் ப்ரோ. அதுக்கடுத்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட் இருக்கும் ப்ரோ. டிரான்ஸ்பரண்ட் வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் வேணும்னா கிளாஸினஸ் வேல்யூவை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பிளர் கிளாஸ் மாதிரி வேணும்னா ரிஃப்ராக்ஷனோட இதை வந்து ஒரு 0.8 அந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 9.5 அந்த மாதிரி வச்சுக்கிறேன், லைட்டாக இருக்கிற மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சா? இல்லை ப்ரோ கொஞ்சம் டிண்டட் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாக் கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு டிண்டட் கலர் தேவையில்லை, அதனால் இப்படியே விட்டுறேன். ரெண்டாவது வந்து இந்த இடத்துல இது ஒரு அலுமினியம் ஃபீல் மாதிரி வேணும் அப்படின்னு வச்சுன்னா ரெண்டாவது மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணோம். ரெண்டாவது மெட்டீரியல் போயிருங்க. டிஃப்யூஸ் கலரை ஃபுல் பிளாக் வைங்க. ரெண்டாவது ரிஃப்ளெக்ஷன் இருக்குதல்ல, இதை வந்து பியூர் ஒயிட் வைங்க. அதாவது இதுக்கு ஆப்போசிட் இந்த கலர், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் இருக்குதுல்ல, இதை மட்டும் டிக் எடுத்து விடுங்க. பார்த்தீங்கனாலே உடனே உங்களுக்கு மெட்டல் எஃபெக்ட் வந்துடும். மெட்டலில் கொஞ்சம் எனக்கு ஃபினிஷிங் டார்க் கலர் வேணும்னா ரிஃப்ளெக்ஷனோட கலரை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும். டார்க் கலர் மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சுங்களா. ஒரு க்ரோம் ஃபினிஷிங் வரும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ மேட் ஃபினிஷிங் வேணால் கிளாஸ்னஸ் வேல்யூ ஒரு 0.8 அந்த மாதிரி வச்சோன்னா பாருங்கள் மேட் ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்களா. இனிமேல் நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் வேணும்னா நல்லா வேல்யூ கம்மி பண்ண ஒரு மேட் ஃபினிஷிங் வந்து அந்த இடத்துல டெக்ஸ்சர் வந்து லைட்டாக தெரியணும்னா ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே பம்புன்னு இருக்குதல்ல, பம்பில் ஒரு மேப் வந்து ஆட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்சர் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செட் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன்னா NOISE நாய்ஸ் மேப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நாய்ஸ் மேப். இது ரெண்டுலேயும் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் நாய்ஸ் மேப் ஜென்ரலில் இருக்கிற நாய்ஸ் மேப்பை ஆட் பண்ணிடுறேன். நாய்ஸ் மேப்போட கவுண்டிங் ஆக்சுவலாக நாய்ஸ் மேப் போடும்போது இந்த இடத்துல பாருங்கள் வேவெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது டைலிங் வேல்யூ அதிகம் பண்ணுறேன். ஒரு 50 சின்னதாக வந்துச்சுங்களா. நீ கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த நாய்ஸ் வேல்யூ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மற்ற பிரகாரம் வேறு இது இல்லை. சரி ப்ரோ, இப்போ வந்து வீட்டோட பெயிண்டெல்லாம் அடிக்கணுமா? நீங்கள் இதிலேருந்து எடுத்து அடித்தாலும் அடிக்கலாம், வெளியேருந்து எடுத்தாலும் எடுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து வீட்டோட பெயிண்ட் வந்து நான் பியூர் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் வந்துச்சுங்களா. அதுக்கு அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் வேண்டாம் ப்ரோ, ஏன்னா அது வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்காது, மேப் இருக்கும். இதுக்கும் வந்து
நான் வந்து NOISE நாய்ஸ் மேப்பே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வாலில் வந்து குட்டி குட்டியாக ஓட்டை இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதுக்காக. இப்போ இந்த நாய்ஸ் மேப் வாலுக்காக பார்த்திங்கன்னா நான் 100 கொடுத்துக்கிறேன். 80 கொடுத்தாலும் கூட ஓகே தான். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். சரி, சீலிங்க்கு வந்து இதே கொடுக்கலாம். ஃபைனலாக வந்து ஃப்ளோருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, டிஃபால்ட்டாக இந்த ஃப்ளோர் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பொதுவாக காஸ்மோஸ் ப்ரௌசரில் வந்து ஃப்ளோருக்கு நீங்கள் இங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை யூஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. இதில் டைல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதை ட்ராக் பண்ணி இதில் போட்டுறேன். இப்போ இதில் அசைன் பண்ணி விட்டுறேன். இங்கே அசைன் ஆகிடுச்சு. கரெக்டாக ஃபிட் பண்ணணும் அப்படின்னா, அந்த மேப்பெல்லாம் தெரியணும் அப்படின்னா மெட்டீரியல் எடிட்டாரில் சோர்ஸ் ஆர்டர் மெட்டீரியல் போட்டு கொடுத்தா தான் மேப் தெரியுதுங்களா. இவ்வளோ பெரிய டைல்ஸ் வேல்யூ கம்மி பண்ணோன்னா இதுக்கு UVW மேப் வந்து ஆட் பண்ணி விட்டுக்குங்க. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்டீரியருக்குள்ளே ஒரு செல்ஃப் இருக்கிற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா செல்ஃப் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம இஷ்டம் தான், இப்படி தான் செல்ஃப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா, நார்மலாக இப்போ பாருங்கள், சீக்கிரமாக செல்ஃப் க்ரியேட் பண்ணோன்னா நார்மலாக ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாக்ஸ் எடுத்து இங்கேருந்து, அதாவது இவ்வளோ ஹைட்டுக்கு, இப்போ இது வந்து எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியாது, அதனால் லென்த்துங்கிறது இவ்வளோ வச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச் வச்சுருக்கேன். ஹைட்டு வந்து ஒரு அடி தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஹைட்டு வந்து ஒரு 8 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா தரையிலேருந்து வரும்போது அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி, 2 ஃபீட்டு போட்டேன். 2 இன்ச் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஒன்று ஓகே வச்சுங்களா. டாப்பி போய்க்கலாம். இப்போ இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுறேன். எவ்வளோ இதில் இருக்கணும், இங்கேருந்து செல்ஃப் தானே, சும்மா இன்ஸ்டன்ட் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஒரு 4 எண்ணம். இப்போ ரொட்டேஷன் டூல் வச்சுட்டு இங்கேருந்து ஷிஃப்ட் பிடிச்சி ரொட்டேஷன் டூலுக்கு ஆங்கிள் ஸ்னாப்ட் ஆங்கிள் A ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ராப்பராக 90 டிகிரி வரும்போது அந்த இடத்துல அது வந்து உட்காரும் கரெக்டாக. இதை வந்து காப்பி கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கேருந்து மூவ் பண்ணிங்கன்னா செல்ஃபு கரெக்டாக இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதோட லென்த்து மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ பாருங்கள், இங்கேருந்து நான் இழுக்கும்போது 1 2 3 4 இருக்கணுமா, 1 2 3 4. ஓகே, இது வந்து ரொம்ப மேலே போயிடுச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக ஹைட் ஏற்றுனா அதுவும் சேர்ந்து தான் ஹைட் ஏறும். ஆல்ரெடி நம்ம வந்து ஹைட் பார்த்தோம். இப்போ வந்து செல்ஃபு க்ரியேட் பண்ணிட்டோங்களா. இப்போ டாப்பில் போய் செல்ஃபை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செல்ஃபோட பெயிண்ட் கலர் வந்து நம்ம உட் கலர் ஏதாச்சும் ஒன்று Alt+Q ஐசோலேட் போனீங்கனாலே தெரிஞ்சிடும். ஈஸியாக வந்து செல்ஃபோட இது போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செல்ஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட்டேட்டபிள் பாலிகானாக கன்வெர்ட் பண்ணோன்னா எல்லாத்தையும் அட்டாச் பண்ணணும். ஏன்னா பாலிகான் கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் அட்டாச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அட்டாச் பிடிச்சிட்டு எல்லாத்தையுமே செலக்ட் மட்டும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், செல்ஃபை ஃபுல்லாக அட்டாச் ஆகிடுச்சுங்களா. இப்போ இதுக்கு வந்து டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணும் ப்ரோ. ஒன்றும் பண்ண வேண்டாம். மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். காஸ்மோஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். வுட்டு, உங்களுக்கு பிடிச்ச வுட்டு எது இருக்குதோ அது பிரச்சனை இல்லை. இதிலிருந்து உங்களுக்கு எந்த வுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னா, இந்த வுட் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வுட்டை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நியூவாக இருக்கிற ஒரு இதில் போடுங்க. இல்லை உங்களுக்கு டார்க் வுட்டு வேணாலும் கூட டார்க் வுட்டு இதை எடுத்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து போட்டுக்கலாம். நம்ம இந்த வுட்டு தான் போடணுன்ட்டு கிடையாது. நான் இந்த வுட்டை எடுத்து இந்த சைடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த வுட்டை டேரெக்டாக எடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா அப்ளை ஆயிரும். ஆனால் கரெக்டான டெக்ஸ்சர் இல்லையா, சோர்ஸ் ஆர்டர் மெட்டீரியல் போட்டு இருந்தாலும் டெக்ஸ்சர் வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா அது ப்ராப்பர் கரெக்டாக உட்காரல. ஏன்னா ஒவ்வொரு ஷேப்பும் ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்கிறதுனால இப்போ இந்த மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து UVW மேப்பு. இப்போ ஐசோலேட் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துட்டோன்னா வீட்டுக்குள்ளே செல்ஃப் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் கிடச்சிச்சுங்களா. இதுக்குள்ளே புக்கு இதெல்லாமே அடுக்கி வைக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட மாடலில் இருக்கிறது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை ப்ரோ இதில் புக்கெல்லாம் அடுக்கி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா, ஏன்னா புக்கெல்லாம் தேடுறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்காது. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, காஸ்மோஸ் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போய்க்கிங்க. ஏன்னா இதுக்குள்ளே வந்து நிறையா புக்கோட மாடல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ணுறேன்.
இப்போ ஃபுல் மாடலுமே வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டரிங் தான் வந்து ப்ராப்பராக ரெண்டரிங் எடுக்கிறது தான். ரெண்டரிங் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயம் தேவைப்படுன்னு சொல்லியிருப்பேன். எப்போயுமே வந்து மாடல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கேமராக்கு அடுத்தது லைட்டிங் அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து போயிடுவோம். இப்போதைக்கு நான் கேமராவுக்கு பார்த்திங்கன்னா டாப் வியூவில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கேமரா எடுத்தனவே க்ரியேட் கேமரா வீரே ஃபிசிக்கல் கேமரா. இங்கேருந்து நான் கேமரா வந்து செட் பண்ணிக்கிறேன். டாப் வியூவில் கேமரா செட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது கேமராவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஐ லெவல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள். நான் வந்து ஒரு 4.5 அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஓகே அப்படிங்கும்போது வெளியே இருந்து செட் பண்ணியிருக்கிறதுனால கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவோட ப்ரொவிசி இப்போ இந்த 4 வியூவில் ஏதாச்சும் ஒரு வியூ போட்டை வந்து கேமரா வியூ போட்டால் செட் பண்ணுங்கள். கிளிப்பிங் அண்ட் என்விரான்மெண்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நியர் கிளிப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுறேன். நியர் கிளிப் ஆக்டிவேட் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சுங்களா. ஃபார் கிளிப்பை லைட்டாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் சைஸு ரெண்டர் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ரெண்டர் செட்டிங்ஸில் Vray 6 அவுட்புட் சைஸ் ஆல்மோஸ்ட் 1920 1080 பிக்சல் தான் செட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அவுட்புட் சைஸ் செட் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த வியூவை Shift+F சேவ் ஃப்ரேமுக்கு Shift+F சேவ் ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் எனக்கு இந்த இடமெல்லாம் இந்த ரேக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னா கேமராவோட ஃபோக்கல் லென்த்தை வந்து அதாவது ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபிலிம் கேட் வந்து எப்பயுமே லைட்டாக பின்னாடி போகுதுன்னா ஃபோக்கல் லென்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோக்கல் லென்த்தை நான் வந்து ஒரு 28 வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 45 mm லென்ஸு. ஃபோக்கல் லென்த்தை லைட்டாக ஜூம் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டூம் லைட் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்று பார்க்கலாம். இப்போ டூம் லைட் வச்சு பண்ணோன்னா நிறையா டூம் லைட் வெளியிருந்து எடுத்து வைக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இங்கிருந்தே ஒரு டூம் லைட் காட்டுங்கன்னாலும் கூட நம்மளுக்கு காஸ்மோஸ் ப்ரௌசர் இருக்குது. பார்த்திங்களா, இந்த காஸ்மோஸ் ப்ரௌசர்லேயே HDRI இதுலேயே வந்து டூம் லைட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டே அப்படின்னு எடுத்துட்டேன்னா டே ரிலேட்டடாக நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ நான் இது கொடுக்குறேன்னா ஜஸ்ட்டு இந்த க்ரீன் கலரில் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு HDR இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இந்த HDR இமேஜ் ஆக்சுவலாக லைட்டிங் தானே, இதை வந்து மூவ் பண்ணி வச்சிடலாம். இது எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஒன்று தான். இப்போ வந்து டூம் லைட் நான் செட் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், லைட்டிங் கொடுக்கும்போது ஸ்கை வந்து எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து லைட் வந்து உள்ளடிக்கும். ப்ராப்பரான லைட்டிங் நீங்கள் உள்ளே கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு ரிசல்ட் வரும். ப்ராப்பரான லைட்டிங் இல்லாட்டி அந்த இது வந்து வராது. சரி ப்ரோ, இப்போதைக்கு வந்து எனக்கு இப்போ ரொம்ப லைட்டாக தானே இருக்குது, இப்போ கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூம் லைட், ஏன்னா லைட்டிங்னாலே டூம் லைட் தானே, இப்போதைக்கு டூம் லைட் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா டூம் லைட்டோட கண்ட்ரோல் தான் நீங்கள் பண்ணணும். டூம் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டூம் லைட் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கா, இதில் லாக் டெக்ஸ்சர் டு ஐக்கான்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த லாக் டெக்ஸ்சர் டு ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் லைட்டை வந்து உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். ரொட்டேட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆகும். இப்போ பாருங்கள், ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஸ்கை சன், அதாவது டூம் லைட்டில் HDR இமேஜில் சன் இருக்கும், அந்த சன்னு வீட்டுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போது இந்த கர்டைனை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்டேட்டபிள் பாலிகானாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இது ஓகே. இந்த கர்டைனை லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம், ஏன்னா சன்லைட் வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா, அதே மாதிரி மெட்டீரியல் எடிட்டரில் இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப இது கொடுத்துட்டேன், ஒன்றுன்னு கொடுத்து கிளியர் கிளாஸ் மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைட் வெளிச்சத்துக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த பிளரிங்கெல்லாம் இல்லாதனால கிளியராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட் வந்து உள்ளே போகும். எப்பயுமே ஒரு லைட் கொடுக்குறோங்கும்போது வெளியிருந்து வர ஆப்ஜெக்ட் அந்த லைட்டை உள்ளே விடலையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து லைட் செட்டிங்கும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகும். இப்போ கிளியர் கிளாஸ் வச்சுட்டு கர்டைனை கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கி விட்டனால ரியலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டோட வெளிச்சம் வருதுங்களா. இப்போ நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். சூரியன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஆங்கிள் போகும்போது ரியலாக வந்து அது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே. இப்போ இந்த சன்லைட்டோட பவரை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். எவ்வளோ ஃபோர்ஸ் லைட் வருது அப்படிங்கிறத பொறுத்து. இது இன்டீரியருக்குள்ளே இருக்கிறது. இந்த லைட்டையும் இது வந்து ஒரு லைட்டோடது. இப்போ இந்த டூம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு டூம் லைட் இருந்துச்சுல்லங்க, அதை வந்து ஆன் பண்ணுறேன்.
இப்போ இந்த டூம் லைட்டோட பவர் பாருங்கள். இப்போது இந்த லைட்டோட ப்ளீச் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லேயரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்போசரில் ஹைலைட் பண்ண மட்டும் லைட்டாக கம்மி பண்ணுங்கள். ஹைலைட் பண்ண ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க, டீடைல் ஃபுல்லாக எடுத்துட்டுரும். ஹைலைட் பண்ண லைட்டாக கம்மி பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ளீச் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ அது ஒரு க்ளோனஸ் வர மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்களா, இது வந்து ஒரு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா லைட்டாக பிரைட்னஸ் வேணும்னா எக்ஸ்போசரை லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியாலிட்டி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது, ஒரு ஏதோ வெளுத்த மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபிலிமிக் டோன் மேப் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து கர்வ்ஸும் இருக்குது. பட் கர்வ்ஸை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பவர் கர்வ்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றேன். இது கொஞ்சம் கர்வ்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக நம்ம இதுலேயே வந்து கலர் டோனை வந்து அழகாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோன் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது, கான்ட்ராஸ்ட் வந்து இது ரொம்ப வெளுத்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீலை கொண்டு வர்றது. இந்த மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷனை நீங்கள் இதுலேயே வந்து அழகாக நீங்கள் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ்போசரை லைட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ டோன் மேப் ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். லைட்டாக அந்த ஒரு சேஞ்ச் ஆகும். இது எடுத்தோன்னா ஆன் பண்ணோன்னா அந்த டார்க்னஸ் வந்து லைட்டாக உங்களுக்கு தெரியும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வெளியிருந்து வர ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து எந்த அளவுக்குமே இந்த சைடு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ட்ரீ வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். காஸ்மோஸ் ப்ரௌசரில் ட்ரீன்னு அப்படின்னு போயிட்டிங்கன்னா நிறையா இருக்கும். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அந்த இடத்துல தூக்கி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து இந்த ட்ரீ எடுத்து வச்சுக்கிறேன். கொடுக்கும்போது இப்போது ஆப்ஜெக்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, என்விரான்மெண்ட்டை நீங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான், அதாவது ஆப்ஜெக்ட் வைக்க தான் உங்களுக்கு டீட்டெயில் ஒர்க் வந்து நிறையா வரும் அப்படின்னு சொன்னலாம். அதே கான்செப்ட் தான். இப்போ டாப் வியூவில் வச்சுட்டேன். ஃப்ரண்ட் வியூவில் அந்த ட்ரீ எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். ட்ரீ இல்லாதப்போ ஒரு டீட்டெயில்டு வந்து அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப வந்து ஆப்ஜெக்ட் ரொம்ப பிரைட்னஸ் வந்து வெளியே இருந்து வர மாதிரி இருந்துச்சு. இப்போ ட்ரீ பக்கத்தில் வச்சோன்னவே பாருங்கள், ட்ரீயோட ஷேடோ வந்து உள்ளே வரும்போது கொஞ்சம் டார்க்னஸ் ஆட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்களா. இதுக்கு தான் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டையுமே நம்ம வைக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது, அது எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ இங்கே இருக்கிற ட்ரீயோட ஷேடோ பார்த்திங்கன்னா இந்த கர்டைன்ஸ் மேலையெல்லாம் விழுகும்போது ரியாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனிமேல் பார்த்திங்கன்னா ரெண்டரிங் ஃபுல்லாக முடியும் போது இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஷேடோவெல்லாம் விழுகும். சரி ப்ரோ, இது ஓகே, எனக்கு வந்து சன்லைட் இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம சன்லைட்டை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சன்லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எப்போயுமே சன்லைட் வந்து இங்கேருந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான். இப்போது லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸு, சன் வந்து நல்லா மேலே தானே இருக்கும். இப்போ வந்து டேரெக்டாக சன்லைட்டு இப்போ ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்குறது. இப்போ சன் பார்த்திங்கன்னா உள்ளே அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ டூம் லைட்டும் இருக்குது, சன் இருக்குது. சன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூரியனோட வெளிச்சம் வந்து உள்ளே வந்துடும், டேரெக்டாக ஆப்ஜெக்ட் மேலே படும். டூம் லைட்னா அந்த அளவுக்கு வெளிச்சம் வராது, அதையும் நம்ம யோசிக்கணும். அந்த எந்த அளவுக்கு வெளிச்சம் உள்ளே வருதோ அப்போ தான் வெளியே இருக்க ஆப்ஜெக்டோட ஷேடோவும் வந்து வீட்டுக்குள்ளே நல்லாவே வரும். ஓகேங்களா. ஃபைனலாக சப்ஜெக்டை ரெண்டரிங் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபைனல் ரெண்டர் வந்து ஆட் பண்ணி விட்ருங்க. ஃபைனல் ரெண்டர் உண்மையாகவே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு மாடல் எடுத்திங்கன்னா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம அடுத்த லெவலில் வந்து ஒர்க் பண்ண முடியும். இது மட்டும் ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். 3ds மேக்ஸை நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். கண்டிப்பாக 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வாழ்க தமிழ்.